ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் அண்ட் லவ். வாழ்க்கையில் நாம் சிலரை பார்த்துருப்போம். அவங்க இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படாமல் இல்லாததை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போது நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கட்டும் அல்லது பொண்ணாக இருக்கட்டும், 99 மார்க் எடுத்தாலும் அந்த 99 மார்க் கிடச்சிருக்கே அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படாமல், சே ஒரு மார்க்கை விட்டுட்டோமே, அந்த ஒரு மார்க் மட்டும் கிடச்சா நமக்கு 100 ஆயிருக்குமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இதை போல தான் ஒரு அரண்மனையில் பணிபுரியக்கூடிய ஒரு சேவகன் மிக மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர் அவ்வளவா மகிழ்ச்சியாக இல்லை. அவருக்கு இந்த சேவகனை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருந்தது. அவர் மனசுக்குள்ளே நினச்சாரு, நமக்கு இவ்வளோ பெரிய நாடு இருக்குது, இந்த நாட்டுக்கே அரசன் நான் தான், இவ்வளோ பெரிய மாளிகை இருக்குது, பொண்ணுக்கோ பொருளுக்கோ குறைவில்லை, நான் கையை தட்டுனா எனக்கு பணிபுரிய ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் நமக்கு இல்லாத மகிழ்ச்சி எப்படி இந்த ஏழை காவலனுக்கு இருக்குது அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு நாள் அந்த காவலனே கூப்பிட்டு கேட்டுட்டாரு, எல்லாம் இருக்கிற எனக்கு இல்லாத மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒன்றும் இல்லாத உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக அவனை பார்த்து கேட்டாரு. உடனே அந்த காவலன் சொன்னான், மன்னா, நான் ஒரு ஏழை காவலன், எங்கள் வீட்டில் தேவைகள் மிக குறைவு, மழையையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை, வயிறு ரொம்ப ஏதோ ஒரு உணவு, மானங்காக்க ஒரு துணி, இதற்கு என் வருமானம் போதுமானதாக உள்ளது, இதற்கு மேலே என் ஆசைகளை நான் வளர்த்து கொள்வதில்லை, அதனால நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த சேவகன் சொன்ன பதில அரசர் அமைச்சர்கிட்ட பகிர்ந்து கொண்டாரு. உடனே அமைச்சர் சொன்னாரு, நாம ஏன்னா அந்த காவலனை நம்ம கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே மன்னருக்கு ஒன்றுமே புரியல, என்ன கவலைப்படுவோர் சங்கமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, அதுக்கு ஒரு பையை எடுக்கணும், அந்த பையில 99 பொற்காசுகளை போடணும், அந்த 99 பொற்காசுகள் இருக்கக்கூடிய பைய அந்த ஏழை காவலன் வீட்டில் வாசற்படியில் போடணும், அது பிறகு பாருங்க சில நாட்கள்லே இவனுடைய மாற்றத்தை அப்படின்னு அமைச்சர் சொன்னார். இதை கேட்ட அரசரும் அப்படியே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். தன் வீட்டு வாசலில் கிடந்த 99 பொற்காசுகளையும் ஒரு தடவைக்கு பல தடவை அந்த சேவகன் எண்ணி பார்த்துட்டான். எண்ணி சோர்வே அடைஞ்சிட்டான். ஏன்னா அந்த பொற்காசுகளில் 99 தான் இருக்கு, ஒன்று குறையுது. அவன் மனசுக்குள்ள ஐயோ ஒன்று குறையுதன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அவனுடைய நிம்மதியை இழந்துட்டான். எங்கே போயிருக்கோன்னு இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் அமைதியும் இழந்துட்டான். அந்த சேவகன் எப்படியாவது பணம் சேர்த்து 99 பொற்காசுகளை 100 பொற்காசுகளாக மாற்றிடணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அவனுடைய கலகலப்பு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு பொற்காசை பற்றி கவலைக்குள் கரைந்து போயிட்டு. இதற்காக அவன் அதிகமாக உழைச்சான், பட்டினி கிடந்தான். தன் குடும்பத்தில் உள்ளவர்களை பொறுப்பற்றவர்கள், ஊதாரிகள் என்று திட்டி தீர்த்தான். பரபரப்பும் படபடப்பும் அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் குடியேறிவிட்டது. இந்த சேவகனின் இப்போதைய நிலை அரசருக்கு அமைச்சர் எடுத்து சொன்னார். அதுபுறம் அமைச்சர் சொன்னார், அரசே, இப்போது அந்த சேவகன் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராகிவிட்டான் என்று சிரித்தபடியே கூறினார். ஏன்னா அனுபவிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்க தவறிய ஒன்றிற்காகவே ஏங்கும் உலகம் இது என்று அமைச்சர் அரசர்கிட்ட சொன்னார். அதனால நம்மகிட்ட இருக்கிறதுல மன நிறைவு அடையணும், இல்லாததுக்காக முயற்சி பண்ணணுமே தவிர இருக்கிற நிம்மதியும் இல்லாததை பற்றி நினச்சி இழந்துடக்கூடாது.